வெல்கம் டு இணையம் இன்ஃபோ சொல்யூஷன். இப்போ டேலியில் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாக் ஐட்டம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? டேலியுடைய மெயின் ஸ்க்ரீனில் இருந்து கேட்வே ஆஃப் டேலி அப்படின்றது இல்லையா, இதில் வந்து கிரியேட் அப்படின்றதுக்கு உள்ளே போங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். தென் இதில் வந்து ஸ்டாக் ஐட்டம் நேம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அண்டர்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேட்டகரின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு இருக்குது. தென் அதுக்கப்புறம் யூனிட் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்குது. ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிலிட்டியா என்ன ஏதுன்னு இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஐட்டம் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மானிட்டர் ஃபுல் ஹெச்டி 22 இன்ச்சு டெல் அப்படின்னு ஒரு ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் வந்து அண்டர் வந்து இந்த குரூப்பில் வந்து இது என்ன அண்டர் அப்படின்னு கேட்குது. இதை வந்து நம்ம இந்த அண்டர்ன்ற இடத்துல வந்து மானிட்டர்ன்ற விஷயத்த வந்து நம்ம பண்ணுறோம். இது வந்து பிரைமரின்னு இருக்கும். இதில் இருந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து குரூப்பை கிரியேட் பண்ணுறதுன்னு பேர். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் மானிட்டர் அப்படின்ற குரூப்பை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு ஆப்ஷன் வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க. எங்கள் குரூப்புக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்டி செட் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. நீங்கள் இங்கே செட் பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஆஸ் பர் ஸ்டாக் அண்ட் கம்பெனி குரூப் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணி விட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி அதே மாதிரி தான். கேட்டகரி அப்படின்ற இடத்துல புதுசாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா கிரியேட் கொடுங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி வந்து பிராண்டை மென்ஷன் பண்ணுறதுனால நான் இங்கே டெல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், இதோடைய யூனிட் என்ன அப்படின்றத நம்ம இது பண்ணுறோம். இதுவும் கிரியேட் பண்ணுறோம். அப்படின்னா நம்பர்ஸ் NOS ஃபுல் நம்பர் மீனிங் என்னன்னா நம்பர்ஸ்னு கொடுக்குறோம். NUMBR நம்பர்ஸ். நம்பருக்கு டெசிமல் பாயிண்ட்ஸ் வராது. ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி கொடுக்குறோம். அடுத்ததாக வந்து அந்த ஐட்டத்துடைய ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் ஹியர்ன்ற ஆப்ஷனில் நம்ம அதோடைய HSN என்ன அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோடைய HSN வந்து இது. அதோடைய டிஸ்கிரிப்ஷன் தேவைப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். தேவையில்லாத நம்பர்ஸ் இது கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் ஹியர் கொடுத்துட்டு இங்கே டேக்ஸபிள் கொடுங்க. அதுக்கு ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18%. ஸோ 18%. ஓகேங்களா? தென் வந்து டைப் ஆஃப் குட் இதில் வந்து குட்ஸ்னு கொடுத்துருங்க. அக்செப்ட் ஃபைனல். ஓகே. ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு ஐட்டம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது இதுதான். இப்போ கிரியேட் பண்ண ஐட்டத்தை நம்ம எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர் ஸ்டாக் ஐட்டம் அதெல்லாம் மானிட்டர் அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், என்ன பேசிஸில் அங்கே உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்றத இங்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணால் ஐட்டத்தோடைய நேமு அண்டர் நேமு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி தென் HSN தென் வந்து ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து மெயினான கம்பல்சரியான ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதாங்க ஒரு லெஜர் கிரியேஷன் ஒரு ஸ்டாக் கிரியேஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ பாய்.